புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தலைமுடியை இழந்து தவிப்பவர்களுக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த மருத்துவர் ரேஷ்மா தன் தலைமுடியை தானமாக வழங்கியுள்ளார். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தலைமுடி தானம் செய்ததாக அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ரேஷ்மா பேசுகிறேன். இன்றைக்கி நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்க்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பா கூட ஹேர் டொனேட் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பா பிளட் டொனேட் பண்ணிவிட்டு யானையை லாரியில் ஏற்றிட்டு பல்லால் கடித்து இழுத்து விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. எங்கள் பாட்டி கண் தானம் பண்ணியிருக்காங்க இறந்ததுக்கப்புறமும். அவங்கள தொடர்ந்து நான் கேன்சர் பேஷண்ட்க்கு ஹேர் டொனேட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற கொஞ்சம் இன்பேஷண்ட்க்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஹேர் டொனேட் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, எல்லாரும் அழகு முடி தான், அப்பியரன்ஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த கேன்சர் பேஷண்ட் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆகிட்டு நம்ம அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. நிறைய யங் கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி, ஊட்டம் தர மாதிரி தான் நான் எனக்கு ஹேர் டொனேட் பண்ணியிருக்கேன். வெறும் ஹேர் மட்டும் லென்த்தில் கட் பண்ணாமல் நான் ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு இதை பார்த்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம டொனேட் பண்ணுற ஹேர் அவங்களுக்கு விக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பார்த்துட்டு யாராவது 2 பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஹேர் டொனேட் பண்ணால் கூட ஐ வில் பி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.